guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம ஒரு தாய் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல எல்லாரையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்த்தா அவளோட கிரஷ், அதாவது நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். சரி இவனை மட்டும் எதுக்கு விட்டுட்டுன்னு அவனையுமே ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ அவனா சட்டுன்னு திரும்பிடுறான். ஹீரோயின் பட்டுன்னு வேற எங்கேயோ போட்டோ எடுக்கிற மாதிரியே ஆக்ட் பண்றா. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு வரா. அவளுக்குமே ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கும். அவளா செம்மையா இருக்கான்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹீரோ பார்த்து ரசிச்சு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஒரு கவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களோட கபோர்ட்ல அந்த கவரை தேடிட்டு இருக்கா. அவளோட அம்மாவா அந்த கவரை போஸ்ட் பண்ண சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த கபோர்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கத நோட் பண்றா. அந்த பாக்ஸை எடுத்து ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல டைரி, நிறைய லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த டைரி எடுத்து ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுகுது. அந்த போட்டோல ஒரு பையன் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவோட லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அந்த பையன் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அவனோட பேரு கஜோன். அங்க தனில்ன்ற ஒரு பையன் வந்து கஜோனை போட்டோ எடுக்கிறான். தனிலா கஜோன் கிட்ட வந்து, நீ நிறைய லவ் லெட்டர்ஸ் எழுதி எல்லாருமே சேர்த்து வச்சிருக்கியாமே, எனக்கும் நீ ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் கஜோன் கிட்ட ஒரு போட்டோவை காமிக்கிறான். இந்த பொண்ணு பேரு டல்கான்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அம்மா தான். டல்கா ஒரு பெரிய பணக்கார பொண்ணு. அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட அப்பா சொல்லிருக்காரு. அதனால அவளை கரெக்ட் பண்ண எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த போட்டோவை வாங்கி கஜோன் பார்த்துட்டு இனி இழிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 1 வீக்குக்கு முன்னாடி நடந்ததா காமிக்கிறாங்க. கஜோன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி வர கார்ல தான் டல்காவும் வந்துட்டு இருக்கான். கஜோனோட ஃப்ரெண்ட்ஸா டல்காவை பார்த்து அவ சிட்டியில போய் படிக்கிறான்னு சொல்லும் போது கஜோனோட மைண்ட் வாய்ஸா, ஏன் இங்க படிக்க இடம் இல்லையா அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, அவளை பத்தி ஆஹா ஓகோன்னு சொல்லி உசுப்பேத்தி விட கஜோனா டல்காவையே பேனு பார்த்துட்டு இருக்கான். கஜோனா டல்காவை பார்த்து ஹாய் காமிக்கா. அவளுமே கார்ல உட்காந்துட்டு ஹாய் காமிக்கிறா. அதுக்கப்புறம் கஜோனும் டல்காவும் வேற வேற வழியில போறாங்க. அப்ப கூட டல்கா கஜோனையே பார்த்துட்டு போறா. கஜோனா டல்காவையே பேனு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கஜோனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கா. அங்க வந்து டல்காவும் அவளோட ஃப்ரெண்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவளதான் இவங்களை பார்த்த உடனேயே கஜோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே துண்டக்கான துணியக்கானோன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறாங்க. கஜோன் ஓடுற பேர்ல வலிக்கு கீழே விழுந்துடுறான். டல்காவா கஜோனை பார்த்து, இது என்னோட தாத்தாவோட இடம், இங்க நீங்க ஃபிஷ் பிடிக்கிறது தெரிஞ்சா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருன்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. அவனா இதை மட்டும் உன் தாத்தா கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு டல்காவா, இதை நான் சொல்லக்கூடாதுன்னா ரிவரை தாண்டி இருக்க பேய் வீட்டுக்கு நீ என்ன கூட்டிட்டு போகணும்ன்றா. டல்காவோட ஃப்ரெண்டா, என்னது பேய் வீடான்னு சொல்லி வாய போலக்க. அதுக்கு டல்காவா, நாங்க போயே ஆகணும்ன்றா. டல்காவா, என்னோட தாத்தா கிட்ட உன்னை மாட்டி விடவா இல்ல பேய் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா, எதுன்னு சொல்லி டிசைட் பண்ணு, நாளைக்கு ரிவர் கிட்ட நான் வந்து வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவளுக்காண்டி போட்டெல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க டல்காவும் வரா. ரெண்டு பேருமே போட்ல கிளம்பி போறாங்க. டல்காவா அவனை பார்த்து ஓட்டிடுவியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவா, ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆனா ஓட்டிடுவேன்றான். டல்காவோட மைண்ட் வாய்ஸா, இருந்தா மண்ணுக்கு இல்லனா சாமிக்குன்னு சொல்லி நினைச்சிருப்பா. ரெண்டு பேருமே ஒரு வழியா அந்த பேய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அங்க இருக்க ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. ரெண்டு பேருக்குமே பீதியா தான் இருக்கு. இருந்தாலுமே உள்ள போய் பாக்குறாங்க. ஒரு ரூமுக்குள்ள சத்தம் கேக்குது. அந்த ரூமை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்குமே பீதி ஆயிடுது. பேனு சொல்லி கத்திக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் போலான்னு வர்றப்போ அவங்க வந்த ரிவர்ல வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதனால மழை நின்னதுக்கு அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு அகைன் ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ரிட்டர்ன் வர்றப்போ ஹீரோயின் கீழே வலிக்கி விழுந்துடுறா. அவளோட கால்ல சுளுக்கு பிடிச்சிடுது. ஹீரோவா அவகிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை உப்பு மூட்டை ஏற சொல்றான். டல்காவும் அவன் மேல உப்பு மூட்டை ஏறிக்கிறா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா, ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி சட்டுன்னு ஏறிடுவியா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். டல்கா அவளோட கையில இருந்த துணிய குட மாதிரி பிடிச்சிருக்கிறா. ரெண்டு பேருமே சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்ல உட்காந்து பேசி
பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோவா நீ ஏன் இங்க வரணும்னு ஆசைப்பட்டான்றான். அதுக்கு ஹீரோயினா எல்லாம் ஒரு ஆர்வம் தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கஜோனோட மைண்ட் வாய்ஸா விஷம் 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 கூட்டிட்டு வந்து நல்லா கொல்ல பாத்தியடி சதிகாரின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். இப்படியே பேசிட்டு இருக்கப்போ ரெண்டு பேருக்குமே பசிக்குது. கஜோனா ஒரு மரத்துல ஏறி பலாப்பழம் பறிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா பாத்துன்னு சொல்ல வர்றா. அதுக்குள்ள அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ரெண்டு பேரும் அந்த பழத்தை பிரிச்சு சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை உப்பு முட்டை தூக்கிட்டு வரான். அவகிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்க பூ இருக்கும் அவளை இறக்கி விட்டுட்டு அந்த பூவை பறிச்சு வந்து அவகிட்ட கொடுக்க அதை அவளுமே வாங்கிக்கிறான். ரெண்டு பேரும் வர்றதுக்குள்ள நைட் ஆயிடுது. ஹீரோ ஒரு பிரிட்ஜ் மேல நடந்து வரான். ஹீரோன் அங்க இறக்கி விட்டுட்டு கீழே இருக்க தண்ணியில இறங்கி போறான். அங்க நிறைய ஃபயர்ஃபிளைஸ் இருக்கு. அதுல ஹீரோ ஒன்ன புடிச்சு அதை கொண்டு வந்து ஹீரோனோட கையில குடுக்கறான். அத ஹீரோன் பார்க்கும்போது அது ஹீரோனோட கையில இருந்து பறந்து போயிடுது. ஹீரோன் அதையே பேனு பாத்துட்டு இருக்கா. டல்கா அந்த ஃபயர்ஃபிளைஸையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ டல்காவையே பேனு பாத்துட்டு இருக்கான். டல்காவா அவனை பார்த்து நீ எனக்காண்டி நிறைய பண்ணிருக்க, ஆனா என்னாலதான் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும் போது ஹீரோவா அதுக்கு பரவாயில்ல நான் இன்னைக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணேன்றான். டல்காவா அவ போட்டிருந்த செயினை கலட்டி அதை ஹீரோக்கு போட்டு விட்டுட்டு இது என்னோட கிஃப்ட்ன்றான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வர்றப்போ ஹீரோனை தேடி அவளோட தாத்தா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலே வருது. டல்காவா ஹீரோ பார்த்து சாரி என்னால இப்போ உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றா. அங்க வந்த ஹீரோட அப்பாவா ஹீரோ கன்னத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட தாத்தா ஹீரோனை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோவா ஹீரோன் கொடுத்த அந்த செயினையே பேனு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோன் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கா. அவளோட ஃப்ரெண்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹீரோனை பாக்குறதுக்காண்டி அவளோட கிளாஸ்க்கு வரா. அவளை பார்த்து ஹீரோயினா நீ என்ன இங்கன்னு சொல்ல அதுக்கு அவளா நான் எழுதின ஸ்டோரிய செலக்ட் பண்ணிட்டாங்க, அதை வச்சு ஒரு டிராமா பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அப்படி என்ன ஸ்டோரி எழுதினான்னு சொல்லி கேட்க அவளோட ஃப்ரெண்டா எல்லாம் நீ சொன்ன ஸ்டோரி தாமான்றா. அதுக்கு ஹீரோயினா என்னது என்னோட அம்மாவோட ஸ்டோரியான்னு சொல்லி கத்தி விட்டுறா. அவகிட்ட ஹீரோயினா இது மட்டும் என் அம்மாக்கு தெரிஞ்சிச்சு என்னை வெட்டி கூறு போட்டுருவாங்கன்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்டா அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த ஸ்கிரிப்ட நீ தான் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செம்மையா கத்திடுறா. அவங்க ஸ்டாஃபா செம்ம காண்டாகி ரெண்டு பேரையுமே வெளியில அனுப்பிடுறாங்க. வெளியில போறப்ப கூட ஹீரோனோட ஃப்ரெண்டு விடாம ஹீரோயினை எழுதி கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே போறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்காண்டி அவளோட அம்மாவோட ஸ்டோரியே ஒரு ஸ்கிரிப்டா எழுதிட்டு இருக்கா. இப்ப அப்படியே மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. கஜோன் அவனோட ஃப்ரெண்டு டனலுக்காண்டி ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். கஜோன் அவனோட மனசுக்குள்ள என்னாலதான் இதை அவகிட்ட கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவளுக்கு எழுதுற வாய்ப்பாச்சு கிடைச்சிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். டனிலா கஜோன் எழுதினா அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறான். அதுக்கப்புறம் என்னோட கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை கொடுக்குறான். அது கஜோன் அந்த புக் படிக்கிற போட்டோ தான். நெக்ஸ்ட் ஹீரோ கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கான். டனிலா பேனு கத்திட்டு வரான். எனக்கு அவ ரிப்ளை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். ஸ்டாஃப் இருக்கிறத கூட கண்டுக்காம ஹீரோ கிட்ட கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான் அந்த ஸ்டாஃப் காண்டாகி ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. பனிஷ்மெண்ட்ட பண்ணிக்கிட்டே டனில் ஹீரோ கிட்ட அவளோட பியானோ கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட் அனுப்பி வச்சிருக்கா, நீயும் எங்க கூட வா, அங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, சைட் அடிக்கலான்னு சொல்ல ஹீரோவும் ஓகேங்கிறான். நெக்ஸ்ட் அந்த கான்சர்ட்டுக்கு ரெண்டு பேருமே வராங்க. ஹீரோயினா செம்மையா பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அத ஹீரோவும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த கான்சர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டனில் அவனோட அப்பா அம்மா கூட சேர்ந்து ஹீரோனுக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க ஹீரோவும் ஹீரோனுக்கு கொடுக்கறதுக்காண்டி கையில ஒரு பொக்கே வச்சு நின்னுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹீரோனோட தாத்தாவா நம்ம லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இங்க ஹீரோ அந்த பொக்கே வச்சுட்டு சோகமா நின்னுட்டு இருக்கான். அத ஹீரோயினுமே பாத்துக்கிட்டே போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினா ஹீரோவை தேடிட்டு அந்த ஸ்டேடியமுக்குள்ள ஓடி வரா. அங்க வந்து பார்த்தா அவனை காணோம். அவனை தேடிட்டே இருக்கான். அவன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்ததுல ஹீரோனுக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோனும் அவன் கிட்ட வர ஹீரோ அவகிட்ட அந்த பொக்கே கொடுத்து நீ செம்மையா பியானோ வாசிச்சான்றான். அதுக்கு ஹீரோயினா நான் இப்ப கிளம்பணும், எல்லாரும் என்ன தேடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டு மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லும் போது அதுக்கு அவளும் ஓகேங்கிறா. அவளதான் அதை கேட்டு கஜோனுக்கு செம்மையான குஷி ஆயிடுது. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோனோட அம்மா அதாவது டல்காவோட ஸ்டோரிய ஒரு டிராமா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத ஹீரோனுமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோன் கிட்ட வந்து அவன் எல்லா ஸ்டோரியுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆனா இந்த ஸ்டோரிய மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டான், ஒருவேளை நான் அவன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்றதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்டா ஹீரோ அங்க வர ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவனை கூப்பிட்டு ஹீரோனுக்கு இன்ட்ரோ தரா. டைரக்டர்
ஹீரோனோட ஃப்ரெண்ட கூப்பிட அவளும் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இந்த ஸ்கிரிப்டை யாரு எழுதினதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிடுறா. அவ பக்கத்துல ஹீரோ வந்து உட்கார ஹீரோயினும் தள்ளி போறா. ஹீரோ அவகிட்ட இந்த ஸ்கிரிப்ட் எழுதினவங்கள பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னு சொல்லிருந்தான். அவன் பேச பேச ஹீரோனுக்கு ஒரே நர்வஸா இருக்கு. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க கஜோனும் டனிலும் அடிச்சு பொடிச்சு ட்ரெஸ் எல்லாம் பக்காவா போட்டுக்கிட்டு ஒரு பாட்டிக்கு கிளம்பி வராங்க. அதே பாட்டிக்கு தான் நம்ம ஹீரோயினும் வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே மஸ்தல் ஆகி போயிடுறான். அவ செம்ம கியூட்டா இருக்கா. அவளே பார்த்து ஈனி இழிச்சிட்டு இருக்கான். டல்காட்ட டனிலா கஜோன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ தரான். அதே மாதிரி டல்காவும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ஹீரோக்கு இன்ட்ரோ தரா. நெக்ஸ்ட் எல்லாருமே பேரா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனும் டன்னலும் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஹீரோவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட கண்ணு பூராமே டல்கா மேலதான் இருக்கு. அவளை பார்த்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லும் போது அவளை நானும் தாங்குறா. அகைன் பேர் சேஞ்ச் ஆகும் போது இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவளை பார்த்து ஒரு வழியா நான் உன்னை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினா ஸ்லிப் ஆகி விழ போயிடுறா. ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. டான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டனில் ஹீரோயினா அவளோட வீட்டுல டிராப் பண்றதுக்காண்டி அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட உன் கூட டான்ஸ் ஆனதுல செம்ம சந்தோஷம் எனக்கு, நீதான் என்னோட பிரின்ஸ்னு சொல்லிட்டு வளன்னு பேசிட்டே இருக்கா. ஆனா ஹீரோவா ஏதாச்சும் நீ லூசு மாதிரி ஒளறிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இங்க டனிலா ஹீரோனை டிராப் பண்ணி விட்டுட்டு அவகிட்ட கடலை போலான்னு வர்றதுக்குள்ள ஹீரோயினா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணி விட்டுறா. அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவளோட வீட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஹீரோன் ஒரு பயத்திலேயே திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்ததுல டல்கா செம்மையான ஹாப்பி ஆயிடுறா. ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டே வராங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா நம்ம ரெண்டு பேருக்கும் நாளைக்கு பர்த்டே இல்ல, அதனால ஹீரோ நமக்கு பர்த்டே ட்ரீட் வைக்கிறான், நீ வந்துடுன்றா. அந்த டிராமா காண்டி ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ட்ரெஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அந்த டைம் லைட் செக் பண்ணணும்னு சொல்ல அந்த டைரக்டர் சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க ஹீரோயின் இருக்கா. அவகிட்ட நீ ஹீரோ கூட வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோயினா எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாதுங்கிறா. அந்த டைரக்டரா பரவாயில்ல நீ ஹீரோ கூட வந்து நின்னா மட்டும் போதுங்கிறாரு. அவ்வளவுதான் ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட வந்து நின்ன உடனே நர்வஸ் ஆயிடுது. ஹீரோ அவகிட்ட நான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பிடிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கொஞ்சம் சொதப்பினாலும் அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி ஆடிட்டு இருக்கா. டான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவா ஹீரோனை பார்த்து எம்மா தாயை கொஞ்சம் கால் எடுக்கிறியா, என் கால உண்டியா சத்தம் எல்லாம் கேக்குதுன்றான். அப்பதான் தெரியுது ஹீரோன் அவன் மேலதான் நின்னுட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயின் சாரி கேக்குறா. அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்க வர ஹீரோன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க டனில் பிரேயர்ல மயங்கி விழுந்துடுறான். ஹீரோ தான் அவனை போய் தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போறான். பார்த்தா லாஸ்ட்ல அது எல்லாமே டனிலோட ஆக்டிங் தான். கிளாஸ கட் அடிச்சுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட டனிலா நான் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காண்டி அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்ன்றான். அவன் கிட்ட கஜோனா இனிமேட்டு நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்காதன்னு சொல்லும் போது அதுக்கு டனிலா அது எப்படி மாமே, நீ தானே என்னோட உயிர் தோழன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். நெக்ஸ்ட் டனில் ஒவ்வொரு கிஃப்டா எடுத்து எடுத்து காமிக்க ஹீரோவா அது நல்லால இது நல்லாலன்றான். ஹீரோவா ஹீரோனுக்காண்டி ஒரு கிளிப் எடுத்து அதையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ஹேர் கிளிப்பை பார்த்த டனிலா இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டு போய் அதுக்காண்டிய பில்ல அவனே பே பண்றான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஹீரோ வாங்கி கொடுத்த கேக்க கட் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஹீரோ ஒரு கிஃப்டரா அதை வாங்கிட்டு ஹீரோ நான் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுல போய் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கு. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் கிட்ட டனில் அந்த ஹேர் கிளிப்பை கொடுக்கும் போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாங்கிறா. ஆனா டனிலா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃபோர் ஹெட்ல சட்டுன்னு ஒரு கிஸ்ஸ வச்சுட்டு பட்டுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அவகிட்ட அந்த கிளிப்பை நான் தான் உனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அந்த அளவுக்கு என்கிட்ட மணி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்ல ஹீரோ அவகிட்ட உனக்கு டனில் தான் கரெக்டான மேட்ச், நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அப்படியே கண் கலங்கிடுது. டல்காவா ஹீரோட தோல் மேல சாஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இனிமேட்டு நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அங்க
இருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதை தாங்கிக்க முடியாத ஹீரோவா ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுட்டே இருக்கா ஹீரோவை பார்க்க வராம. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ ஹீரோ அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை பார்த்த ஹீரோயினா வேக வேகமா அங்கிருந்து போயிட்டு இருக்கா. செம்மையான மழை பெய்யுது. ஹீரோ அவளோட கைய புடிச்சு இழுத்து அவளை நிறுத்தி நம்ம முன்ன மாதிரியே பழகலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ஹீரோ அந்த கொட்டுற மலையில ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடியே நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்து தாங்கிக்க முடியாத ஹீரோயின் அவன் கிட்ட ஓடி வரா. அவன் கிட்ட ஹீரோயினா ஏன் இப்படி பண்ற, இப்படி நனைஞ்சிட்டே இருந்தா உனக்கு உடம்பு முடியாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மழை பெய்ய ஹீரோயினா ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒதுங்கி நிக்கிறா. அத பார்த்து நம்ம ஹீரோவா வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்ப போகுது. ஹீரோவா நான் உங்களை டிராப் பண்றேன், இப்போதைக்கு மழை விடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கலட்டி கூட மாதிரி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மலையிலேயே ஓடி போறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வளர ஆரம்பிச்சிடுது. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போனவ ஹீரோவா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அத ஹீரோவுமே பாத்துறான். ஹீரோயின் சட்டுன்னு மறைஞ்சிடறா. இப்ப பாஸ்ட்ல டனில் ஹீரோ கிட்ட டல்காக்கு ரொம்பவே முடியலன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்க அவளை பார்த்து என்னால உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர முடியல, நான் சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அப்படிலாம் இல்ல, நீதான் மத்தவங்க மனசை கவர்ற மாதிரி லெட்டர்ஸ் எழுதுவியன்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவனை பார்த்து ஹீரோயினா டனில் என்கிட்ட நீதான் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதினதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா டனில் கிட்ட நம்ம லவ்வ பத்தி சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். டனில் கிட்ட ஹீரோவா என்ன அடி மச்சான், என்ன அடிச்சே கொல்லுன்னு சொல்ல டனிலுக்கா ஒண்ணுமே புரியல, இவன் என்னடா உளறிட்டு இருக்கான்ற மாதிரியே பாக்குறான். அவன் கிட்ட ஹீரோ டல்காவும் அவனும் லவ் பண்ண எல்லாத்தையுமே சொல்ல அதை கேட்டு டனில் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கு டனிலா பரவாயில்ல மச்சான், நான் அவகிட்ட என்னோட அப்பா காண்டி தான் பழகினேன், ஆனா பழக பழக எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போச்சு, இருந்தாலும் எனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க உனக்கு அப்படியான்னு சொல்லிட்டு கூலா சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல நீ அவ கூட பேசணும்னா என்னோட பேரை போட்டு லெட்டர் அனுப்பிக்கோன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஸ்டடீஸ் காண்டி சிட்டிக்கு போயிடுறா. அதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேராலுமே பேசிக்க முடியல, லெட்டர்ஸ் மூலம் தான் பேசிக்கிறாங்க. அவளுக்காண்டி ஹீரோ ஒரு சாங்க கிட்டார் வாசிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வேற அவளுக்கு அனுப்பி வச்சிருப்பான். அத ஹீரோயினுமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் ஒரு கெஃபேல உட்கார்ந்து இருக்கா. அந்த கெஃபேவோட ஓனர் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த கொடைய ஹீரோ கிட்ட கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா இத நீங்களே அவங்க கிட்ட கொடுக்கலாமேன்னு சொல்லும் போது அதுக்கு அவங்களா உனக்கு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கும்ல, அன்னைக்கு ஹீரோ இதே கெஃபேல தான் உட்கார்ந்து இருப்பான். அப்பதான் ஹீரோயின் ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி நிக்கிறத பார்த்திருப்பான். அத பார்த்த ஹீரோவா அவன் கொண்டு வந்த கொடைய அந்த கெஃபே ஓனர் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு ஓடி இருப்பான். அப்பதான் அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது ஹீரோக்கு இவ்வளவு நாளா ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்ஸ அவன் கிட்ட சொல்ல ஹீரோவை தேடி ஹீரோயின் அந்த மலையிலேயே ஓடி போறா. அவ அந்த மலையிலேயே ஓடி வரப்போ அங்க அவளோட ஃப்ரெண்டு அழுதுகிட்டே வரா. அவளை பார்த்து ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டா ஹீரோ இவ்வளவு நாளா என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்னோட லவ் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி ஹீரோனை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதனால ஹீரோனால அவளோட ஃபீலிங்ஸ ஹீரோ கிட்ட சொல்ல முடியாம போயிடுது. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோவும் டல்காவும் எழுதின லெட்டர்ஸ் டனிலோட அப்பா கிட்ட மாட்டிடுது. டனிலோட அப்பா செம்ம காண்டா டனில பார்த்து நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா, நீ மட்டும் டல்காவை மேரேஜ் பண்ணிக்காம போனா நம்ம பிசினஸே லாஸ் ஆயிடுன்றாரு. அவனோட அப்பாவா செம்ம கோவமா டனில போட்டு பெல்ட்டால அடி அடின்னு அடி வெளுத்து கட்டுறாரு. வழியில டனில் செம்மையா துடிச்சு போயிடுறான். அது மட்டும் இல்ல டனிலோட அப்பா ஹீரோனோட தாத்தா கிட்டயுமே அந்த லெட்டரை காமிச்சிடுறாரு. இப்ப ஹீரோனோட தாத்தாவும் ஹீரோயினை செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோ ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடக்குறான். ஆனா ஹீரோயின் வரவே இல்ல. நெக்ஸ்ட் டே பிரேயர்ல டனில் மயங்கி விழுகிறான். அவனை வேற ஒரு பையன் தூக்கிட்டு போறான். அது கூட டனிலோட ஒரு ஆக்டிங் தான். அதுக்கப்புறம் டனில தேடி ஹீரோ போனா அவனுக்கு செம்ம ஷாக்கு. அங்க பார்த்தா டனிலா தூக்கு மாட்டிருப்பான். அவனை பார்த்து ஹீரோவா கதறி அழ ஆரம்பிச்சிடறான். டனிலோட காலை பிடிச்சு ஹீரோ செம்மையா கத்திட்டு இருக்கான். அவன்
கத்துற சத்தம் கேட்டு நிறைய பேர் ஹெல்ப்புக்கும் வந்துடுறாங்க. தனிலா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவன் பக்கத்திலேயே ஹீரோ அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை பாக்குறதுக்காண்டி ஹீரோயினுமே அங்க வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோ அவன் கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். தனில பார்த்து ஹீரோயினா நீ மறுபடியும் எந்திரிச்சு வா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இத பின்னாடி நின்னு அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கான். தனிலோட கை அசைய ஹீரோயினா வேகமா ஹீரோவை திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா அவளுக்கு செம ஷாக்கு. அங்க ஹீரோ இல்ல. அவ போட்ட அந்த செயினை கூட ஹீரோ டோர்ல மாட்டி விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோயின் அந்த செயினை எடுத்து பார்த்துட்டு அவனை தேடி ஓடி போறா. அவனை எங்க தேடியுமே காணோம். ஹீரோயின் அவனை நினைச்சு கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு டல்கா ஜாப் தேடுறதுக்காண்டி போறா. அந்த இடத்துல கலவரம் நடக்குது. அந்த இடத்துல டல்கா நல்லாவே மாட்டிக்கிறா. அங்க ஒரு பையன் தான் அவளை இழுத்துட்டு ஓடி போறான். அதுக்கப்புறம் அவளை ஒரு பிளேஸ்ல உட்கார வைக்கிறான். அப்பதான் ஹீரோயின் யார் அதுன்னு சொல்லி பாக்குறா. செம்ம ஷாக்கு. அங்க இருக்கிறது டனில் தான். ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ கஜோனை பாத்தியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு டனிலா அவன் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய மிலிட்டரி ட்ராக் வாருக்கு போறதுக்காண்டி நின்னுட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் ஹீரோவை தேடி ஓடி வரா. ஒரு வழியா அவனையுமே பாத்துறா. கஜோன் கஜோன்னு ஹீரோயின் அவனை கூப்பிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ அவளை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். அந்த ட்ரக்கும் கிளம்புது. ஹீரோயின் அவளோட செயினை கையில வச்சுட்டு அவனை கூப்பிட்டுட்டு அந்த ட்ரக் பின்னாடியே ஓடி வரா. அதுக்கு மேல ஹீரோவால முடியல. அவகிட்ட இருந்து அந்த செயினை வாங்கிக்கிறான். ஹீரோயினா சீக்கிரமா வா, நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன்றா. கஜோன் அந்த செயினை கழுத்துல மாட்டிக்கிறான். வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவுக்கு அந்த டெரரிஸ்ட் கூட போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம் கஜோனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கா. அவனை காப்பாத்த கஜோன் போராடிட்டு இருக்கான். ஆனா கஜோனோட ஹெட்டா அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கஜோன் அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. எல்லாருமே ட்ரக்ல ஏறி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி ஓடி வராங்க. அப்பதான் கஜோன் அவனோட கழுத்துல இருந்த அந்த செயினை நோட் பண்றான். அதை காணோன்னு சொல்லிட்டு அகைன் அந்த டெட் பாடி கிட்ட ஓடி போறான். அந்த டெட் பாடியோட கையில தான் ஹீரோயின் கொடுத்த அந்த செயின் இருக்கும். கஜோன் அந்த டெட் பாடியே தூக்கிட்டு வர்றப்போ அவன் முன்னாடி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. கஜோனும் அப்படியே பறந்து போய் விழுகிறான். அந்த சிச்சுவேஷன்ல கூட கஜோனோட நினைப்பு பூராமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. ஹீரோயின் கூட இருக்க மாதிரி தான் நினைச்சு பாக்குறான். ஒரு வழியா ஹீரோனோட செயினுமே அவன் கையில கிடைச்சிடுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றதுக்காண்டி டிப் டாப்பா கிளம்பி அவளை மீட் பண்றதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க ஹீரோயின் இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்த ஹீரோவா அவளை பார்த்து எப்பவும் போல நீ இப்பவும் அழகா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ அவகிட்ட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவளை பார்த்து ஹீரோவா நீயே இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா ஒர்க்னு இருந்துட்டேன், அதனால என்னால மேரேஜ் பத்தி யோசிக்க முடியலன்றா. அவகிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பியானோ இருக்கு பாரு, செம்மையா இருக்குல்லன்னு சொல்லும் போது ஹீரோயின் தலையில அப்படி ஒரு இடி விழுகுது. ஏன்னா ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி தான் அதை ஒரு சின்ன பையன் அங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்பான். இப்பதான் தெரிய வருது ஹீரோக்கு அந்த பாம்பு பிளாஸ்ட்ல கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி. அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவன் முன்னாடி கைய அசைக்கிறா. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்தவித ரியாக்ஷனுமே வரல. டல்கா செம்மையா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ கிட்ட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவா நீ இப்ப சிரிச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா டல்காவா செம்மையா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. டல்கா அவனோட கைய பிடிச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து இத மறைக்க போறான்னு சொல்லி கேக்குறா. டல்காக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுனோன்னு ஹீரோ அங்கிருந்து வேக வேகமா எந்திரிச்சு போறப்போ ஒரு சேர் மேல மோதி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட உன்னோட செயினை ரிட்டர்ன் கொடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த செயினை வாங்கி அவனுக்கே அகைன் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட கையால ஹீரோனோட ஃபேஸ தேடி அவளோட கண்ணீரை தொடச்சு விடுறான். கஜோனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டல்கா தனிலேயே மேரேஜ் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் டல்காவோட ஸ்டோரிய ஒரு டிராமா மாதிரி ஆக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த டிராமாவை பார்த்து ஹீரோயின் செம்மையா ஃபீல் ஆகிடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோ மேல அவ வச்சிருக்க லவ் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. என்னோட அம்மாவோட லவ் மாதிரி என்னோட லவ்வும் பாதியிலேயே முடியறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவ லவ் சொல்றதுக்காண்டி போறா. எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவளோட லவ் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே ஓடி போறா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயினும் காணோம். ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவளோட வீட்டுல ஹீரோயின் அவளோட அம்மாவும் கஜோனும் வாழ்ந்த வாழ்க்கைய ஒண்ணு விடாம நினைச்சு பாக்குறா. அந்த டைம் அவ வீட்டுக்கு வெளியில
இல்ல யாரோ வந்து கூப்பிடுறாங்க. அங்க ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். அவனோட கையில ஏதோ இருக்கு. அத ஹீரோயின் வாங்குறதுக்காண்டி ரொம்பவே போராடிட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா அது ஒரு லெட்டர் தான். அதுல ஹீரோ என்ன எழுதியிருப்பான்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட லைஃப்ல நான் மட்டும்தான் உன்னோட லவ்வா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருப்பான். அத பார்த்ததுல ஹீரோனுக்கு செம்மையான குஷி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் இருந்திருக்கும். ஆனா அந்த லவ் ஹீரோவால ஹீரோயின் கிட்ட சொல்லவே முடியாம இருந்திருக்கும். அவளை ஒளிஞ்சிருந்து பாக்குறதும் சைட் அடிக்கிறதுமாவே இருந்திருப்பான். இப்ப ஹீரோ ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டு கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினும் வரா. அவளை பார்த்து அவளோட ஃப்ரெண்டா முறைச்சுக்கிட்டே போறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டே ஹீரோயின் கிட்ட வந்து நமக்கு ஏன் எப்ப பாரு ஒரே டேஸ்டே இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினா ஒரே டேஸ்ட்லாம் இல்ல, நீ என்ன பார்த்து காப்பி அடிக்கிற அவ்வளவுதான்றா. ஒரு வழியா அவளோட ஃப்ரெண்டும் சமாதானமாகி ரெண்டு பேரோட லவ்வையுமே ஏத்துக்கிறா. ஹீரோயின் கிட்ட அவனை கிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோயினும் வெக்கப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசிட்டு நடந்துட்டே வர்றப்போ ஹீரோ அவளை பார்த்து, அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவும் கஜோனும் மீட் பண்ணவே இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அகைன் ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு உடம்பு முடியாதுன்னு நாடி கஜோன் இறந்து போயிடுறான். இங்க ஒரு ரிவர் கிட்ட டல்காவும் குட்டி ஹீரோயினும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு சில பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தா கஜோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கஜோனோட அஸ்தியையும் ஒரு பாக்ஸையும் அங்க எடுத்துட்டு வராங்க. அவங்களா டல்காட்ட கஜோன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ குடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ டல்கா கிட்ட குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு டல்கா செம்மையா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அந்த பாக்ஸுக்குள்ள ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எழுதிக்கிட்ட லெட்டர்ஸ், போட்டோஸ்னு எல்லாமே இருக்கு. அத பார்த்துட்டு டல்காவால அந்த வலிய தாங்கிக்கவே முடியல. செம்மையா அழுதுட்டு இருக்கா. கஜோனோட ஃப்ரெண்டா, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என்னோட தங்கச்சியே மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் இன்னுமே ஷாக் ஆயிடுறா. இப்பதான் டல்காக்கே புரியுது, கஜோனுக்கு கண்ணு போனது நாடி என் லைஃப் தான் இருளுக்குள்ள மூழ்கிடுச்சு, அவ லைஃபும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவகிட்ட போய் சொல்லியிருப்பான். கஜோன் ஃப்ரெண்டா இப்ப கஜோனுக்கும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட பையனை அவங்க கிட்ட காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயினால எதையுமே தாங்கிக்க முடியல. செம்மையா அழுதுட்டு இருக்கா. டல்கா அழுதுட்டு இருக்கப்போ குட்டி ஹீரோயினா அவளோட அம்மாவை கூப்பிட்டு, அங்க பாருமா ஒரு ரெயின்போ தெரியுதுன்னு சொல்லி காமிக்கிறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா அந்த மாதிரி ஒரு பெரிய ரெயின்போவை இப்ப வரைக்குமே என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லைன்றா. அதுக்கு ஹீரோவா, நானும் அந்த ரெயின்போவை பார்த்தேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அப்படியே அள்ள விட்டுருது. இப்பதான் தெரிய வருது, கஜோனுக்கு பிறந்த பையன் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லி. அவன் வேகமா அவனோட கழுத்துல இருந்து ஒரு செயினை கலட்டுறான். அந்த செயின் தான் டல்கா கஜோனுக்கு போட்டு விட்ட செயின். இப்ப ஹீரோ அந்த செயினை ஹீரோனுக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கஜோன் டல்கா இவங்க ரெண்டு பேராலையுமே ஒன்னு சேர முடியலனாலும் அவங்க பசங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு பெரிய ரெயின்போ தோணுது. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.